வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை பூமணி அவர்கள் எழுதிய போட்டி என்ற சிறுகதை. மார்கழி குளிரில் சுவர்ந்து வரும் ஸ்லோகங்களின் தாள லயத்தில் தூக்க முற்றுகை தளர்ந்து மனசு மெல்ல திறந்தது. அவன் மல்லாக்க புரண்டான். அலமாரி கண்ணாடியில் அழகிய புல்வெளியின் விரிப்பு மங்களாகத் தெரிந்தது. பார்வையை துடைத்துக் கொண்டான். பசுமை படர்ந்த கோகுல காடுகள், மரத்தடியில் கால் பின்னிய கோலத்தில் மாயக்கண்ணன் கண் சொருகி குழல் ஊதுகிறான். நிரவி கிடக்கும் ஆணிரைகள் நிலைமறந்த புல்லரிப்பில் சொக்கி நிற்கின்றன. இறை அசையில் பிரிந்த தாடைகள் இணையாத கிறக்கம். கடைவாயில் கள்ளத்தனமாக கண்ணனை பார்க்கும் புல் இதழ்கள். நீர்நிலையில் நிற்பவை செவிசாய்த்து இசை குடிக்கின்றன. சிலவற்றின் மடியில் அருவி சுரக்கிறது. பரவசத்தில் குதூகலிக்கும் செடிகள் பருவம் தாண்டி மொட்டவிக்கின்றன. நீலக்கண்ணனின் நெற்றிக்கு மேலே மயிலிறகு ஒயிலாட புல்லாங்குழல் வழியே பொங்கி வரும் இன்னிசை அந்தரத்தில் சொற்களை தூவிக்கொண்டு ரீங்கரித்துச் செல்கிறது. இந்து என்று சொல்லாடா, எழுந்து நிமிர்ந்து நில்லடா. குட்டி பையன்தான் சுட்டிக்கண்ணனின் படத்தை ஒட்டியிருக்கணும். போட்டி வைத்தாலும் வைத்தார்கள். குழந்தைகளுக்கு ஏக கொண்டாட்டம், சுறுசுறுப்பு சொல்ல முடியாது. அவர்கள் படித்த பள்ளி ஒரு இந்து அமைப்புடன் இணைந்து பாட்டுப் போட்டியை அறிவித்திருந்தது. பாடல்களை அச்சிட்டு கொடுத்தார்கள். அதில் எந்த பாடலை கேட்டாலும் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ராகத்தில் பாட வேண்டும். அன்று மாலை குட்டி கும்மாளத்தில் ஓடி வந்து அம்மாவிடம் மூச்சு விடாமல் ஒப்பித்தான். அக்காவை ஒரு வார்த்தை பேச விடவில்லை. அவன் முகம் பூத்து விரிய விரிய கண்கள் தெரித்து விடும் பயம் அம்மாவுக்கு. தலைக்கு பொருத்தமான கண்கள். தலை பெரிசானது ஒரு கதை. பேறுகால வலிச்சுழல் நின்றுவிட கண்ணும் காதும் வாசலில் சிக்கிக் கொண்டன. ஊசி வலியின் துணையில் சிக்கி திணறி வெளியே வந்தான். கூம்பி போன தலையை தட்டி சீராக்கும் போது சற்று படர்ந்து விட்டது. நடுவில் குறுக்காக வாசல் நிலை பதித்த நதிப்பள்ளம். விசிறிவிட்ட காது மடல் சுருள மறுத்து விட்டது. அம்மா மடியில் அமர்த்தி மட்டுப்படுத்தினாள். போட்டியில செய்ச்சா என்ன தருவாங்க? 3 பிரைஸு. ஏ அப்பா, 3 உண்டா? முதல் பிரைஸ் 500 ரூபா, 2வது 300 ரூபா, 3வது 200. அப்ப நம்ம வீட்டுக்கு 2 பிரைஸ் வரும்னு சொல்லு. குட்டியின் முகத்தில் வெற்றி பெருமிதம். அம்மா அம்மா, 500 ரூபா எனக்குத்தான். அக்காவுக்கு 300 ரூபா கொடுத்துருவோம், பழச்சிட்டு போகட்டும். அக்கா ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தான் முதல் பிரைஸு. குட்டி அடம் பிடித்து சினுங்கினான். பாருமா, அவனை நான் தரமாட்டேன். நிலைமை மோசமாவதை பார்த்து அம்மா அப்பாவை கூப்பிட்டாள். ஏங்க இங்க வாங்கல, இவங்க சண்டையை நம்மால தீர்த்து வைக்க முடியாது. அவன் வந்து விசாரணை நடத்தினான். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஒரு வழியாக சமாதான உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி குட்டிக்கு முதல் பிரைஸு, அம்மாவுக்கு 2வது. விட்டு கொடுத்ததற்காக அவளுக்கு ஒரு சாக்லேட் அதிகம் கொடுக்கணும். எப்படியோ கைகலப்பு தவிர்க்கப்பட்டதில் அம்மாவுக்கு நிம்மதி. குழந்தைகளிடம் அக்கறையாக சொன்னாள், கொடுத்துருக்கிற பாட்டுகளை ஒண்ணு விடாம மனப்பாடம் பண்ணுங்க, அப்பதான் பிரைஸ் கிடைக்கும். அதிலிருந்து வீட்டில் சதா ராக சஞ்சாரம்தான். அக்கா தம்பியின் ஆலாபனை கோகுல வனத்தில் எதிரொலித்தது. ஜன்னல் இடைவெளியில் உருண்டு புரண்டு கூடு கட்டும் அணிலுக்கு ஆச்சரியம். ராக ரசிப்பில் சுகமாகச் சுருண்டு இலைப்பாரியது. சுவரில் அப்பியிருக்கும் பள்ளி கீழ்வாக்கில் விழி உருட்டி நோட்டமிட்டது. பறந்து வந்து நடுவீட்டில் அமர்ந்த பஞ்சுக்குருவி குதித்து கூத்தாடிவிட்டு போனது. என்ன வேலையாக இருந்தாலும் அம்மாவுக்கு குஞ்சு குரல்கள் மீதே கவனம் இருந்தது. இடையிடையே வந்து ராக ஏற்ற இறக்கங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு போனாள். அம்மியில் அவள் வாசித்த அரைப்பு தாளம்
பாடலுக்கு இசைவாக இருந்தது. அவள் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கரிசனையாக கவனித்துக் கொண்டாள். மாலையில் மறக்காமல் தீனி கொடுத்தாள். அவர்கள் வராண்டாவில் நின்றால் கடிந்தாள். வெளியே நிக்காதங்க, குளிருக்கு தொண்டை கட்டிக்கிறோம். காலையில் சூடான பாலுடன் எழுப்பினாள். வெந்நீரில் குளிக்க வைத்தாள். ருசியாக சமைத்து ஊட்டினாள். அவனுக்கென்றால் ஆத்திரம், அங்காய்த்தான். மனுஷன் நாயா பேயா அலைஞ்சிட்டு வர்றது தெரியலையா? நமக்கு இந்த கவனிப்பு உண்டுமா? அவள் கராராக சொல்லிவிட்டாள். இனிமே உங்களுக்கு தனியா கவனிப்பு கேட்குதோ, கொடுக்கறத தின்னுபிட்டு முடக்கிறதுக்கு இல்லாம. சம்பாதிக்கிறவனுக்கு இந்த கதியா? நம்ம சம்பாத்தியத்தை பத்தி நம்ம தான் பீத்திக்கிறணும். மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அப்படியே கொடுக்க பாரு. ஏன் பேச மாட்ட? கூலிக்கு ஆளு பிடிச்சிதான் இவங்க சம்பளத்தை சுமந்துக்கிட்டு வரணும். அதோட நிறுத்துங்க. போற போக்க பார்த்தா குழந்தைகளுக்கு சொந்த பாடம் மறந்துடும் போல இருக்கு. ஒரு வாரத்தில் ஒன்று குடிமொழிக்கு போயிடாது. அப்ப நடத்துங்க நடத்துங்க. நீங்க என்ன கேட்ட உடனே நோட்டை எண்ணி கொடுத்துடவா போறீங்க? 30 நாளைக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு 10 பணத்தை பார்க்க வேண்டியிருக்கு. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். சட்டியே ஓட்ட பிறகு எங்கிருந்து வரும்? உடஞ்சு போகலையே. அதுவும் நடக்கத்தான் போகுது. கொடுக்குற சம்பளத்தை ஒரு நாளைக்கு கண்ணில் பார்க்கறதோட சரி. மறுநாள் அது வெண்ணெய் உருகின மாதிரி போற போக்கு தெரியாது. மாச கடைசியில் ஒரு பண்டம் தட்டிருச்சுன்னா வாங்கறதுக்கு வழி இருக்கா? பாய் கடையில் சிட்டை போட்டு வண்டி ஓடுது. அவன் தண்டத்துக்கு கணக்கு எழுதி வைக்கான். குடும்பத்தில் வேற என்ன வருமானம் இருக்குது? வீடு, பள்ளிக்கூடம், மருந்து, மாத்திரன்னு அத்தனை செலவும் சம்பளத்தை வச்சு சமாளிக்கணும். கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் எல்லாம் சரியா போகும். அப்படின்னா வயிற்றுல ஈர துணியை தான் கட்டிக்கிறணும். கஷ்டத்துல தான் சந்தோஷம் இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? வீட்டில் மூட மூடையா அடுக்கி கிடக்குது. ஆனா ஒரு நல்ல நாளைக்கு 4 உருப்படிக்கு துணி எடுக்க முடியல. என்ன விடுங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவ. வெளி இடங்களுக்கு போற மனுஷன் நல்ல ஒரு துணி உடுத்தணும் இல்ல? அதிகாரின்னு சொல்லிக்கிறதுல மதிப்பெண்ண இருக்கு. அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை நமக்கு வேணாமா? நீங்க எப்படியும் போங்க. படிக்கிற குழந்தைகளை சொல்லுங்க. மற்றவங்களை போல நல்ல முறையில் அனுப்பணும் இல்ல? அவங்களுக்கு என்ன? சும்மா இருங்க. அதுங்க மாத்தி போடுறதுக்கு உடுப்பு உண்டா? இருக்கிற ஒன்னமும் தேனாமும் துவைச்சா தான் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். அதுலயும் 7 கிளிசல். தச்சு தரலன்னா கண்ணை கசக்குதுங்க. அழுத மூஞ்சியோட போனா மண்டையில பாடம் எங்க ஏறும்? இப்படி 4 காசு வந்தா அதுகளோட கஷ்டமாச்சும் தீரும் இல்ல? அவள் கண் கலங்கி விட்டாள். கிண்டலில் ஆரம்பித்து கீறலில் முடிந்து கசிவது வழக்கம்தான். அவன் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதும் அவள் வார்த்தைகளில் மயங்குவதும் புதிதல்ல. மௌன மேகம் கலைந்து மெல்லிய சிரிப்பிழையில் இணைவார்கள். கழுத்துச் சொகத்தில் அவள் சாப்பிட அழைப்பாள். அவன் ஒப்புக்கு மறுத்து உடன்படுவான். அப்போதைக்கு கதை முடியும். மறுநாள் பாட்டு போட்டி. குழந்தைகள் நேரம் இருக்கவே தயாரானார்கள். நீர் பாய்ச்சிய செடிகளைப் போல் அவர்கள் முகத்தில் குழைவான குளிர்ச்சி. கடல் நீல உடை பழசானாலும் புது அழகை கொடுத்திருந்தது. குட்டியின் கால் சட்டைக்கு பின்புறம் கெட்டியான தையல் 2 எட்டி பார்த்தது. அத்தனை பாடல்களையும் அம்மாவிடம் ஒப்பித்துவிட்டு பூஜையில் கலந்து கொண்டார்கள். வரிசை கோர்த்த தெய்வங்களுக்கு முன்னால் சிறிய மணி அதிக நேரம் முணுமுணுத்தது. அம்மா அவர்களுக்கு அழுத்தமாக திருநீர் பூசினாள். குட்டி ஓடி வந்து அலமாரி கண்ணனை அண்ணாந்து பார்த்தான். அந்த கண்ணனைப் போலவே அவன் கண்களிலும் களை ததும்பியது. நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா அவர்களை வராண்டாவுக்கு அப்பாவிடம் அழைத்து வந்தாள். அவன் ஓங்கி உயர்ந்த பப்பாளி மரத்தில் பார்வை பதித்திருந்தான். அதன் கழுத்தைச் சுற்றி பிஞ்சும் பழமுமாக தொங்கின. பிஞ்சு காயானால் இன்னும் கனம் கூடும். ஒல்லியான மரத்தால் அவ்வளவு பாரத்தை எப்படி தாங்க முடிகிறது? அம்மு அவன் சிந்தனையை கலைத்தாள். அப்பா போயிட்டு வாரோம். பைய கொண்டு போகலையா? குட்டி முந்திக் கொண்டான். இன்னைக்கு பாட்டு போட்டியாச்சே, பள்ளிக்கூடம் கிடையாது. அடடா, அதை மறந்துட்டேனே. போட்டியில கூச்சப்படாம பாடணும், தெரிஞ்சுதா? பயப்படக்கூடாது. பத்திரமா போயிட்டு வாங்க.
அம்மா முணங்கிக் கொண்டே குழந்தைகளை பின்தொடர்ந்தாள். நம்ம எதைத்தான் மறக்கல. மூவரும் படியிறங்கி மைதானத்தில் நடக்கும்போது எதிர் வீட்டு இலந்தை மரத்தில் விளையாடும் அணில் முன்னங்கால் உயர்த்தி வழி அனுப்பியது. அவன் பிஞ்சுகளை பெரிசாக்கி மீண்டும் பப்பாளியை சுமந்து கொண்டான். வேலை முடிந்து அவன் வீடு திரும்பும்போது அந்தி மயங்கிவிட்டது. குழந்தைகளுக்கு பள்ளி உடை வாங்கி வந்தான். நீண்ட நாள் தவணை நிறைவேறிய மகிழ்ச்சி. அதை மனைவியிடம் கொடுத்தான். குழந்தைகள் எங்க? மூத்தவ படிக்கா, குட்டி எழுதுனா. ஓஹோ, போட்டி முடிஞ்சதோ? துணி எடுக்க காசு ஏது? போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பாகல்ல, அந்த தெம்புதான். கிண்டலா? ஏன் போட்டி நடக்கலையா? எல்லாம் நடந்திருக்கு. என்னாச்சு? தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 நீதிபதியா. ஒவ்வொருத்தரும் மார்க் போட்டு கூட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைகளுக்கு அதிக மார்க் போட்டுட்டாங்களாம். அது எப்படி? அப்படித்தான் நடந்துதான். இருக்காதுமா. தெரிஞ்சவங்க போய் நீதிபதி கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களாம். நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நம்ம தான் பள்ளிக்கூடத்து பக்கமே எட்டி பார்க்கறது இல்லையே. அம்முவுக்குன்னா அவ்வளவு ஆத்திரம். குட்டி குமுறி குமுறி அழுறான். நீயே அழுதுருவ போல இருக்க. பிறகு என்னங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வெறுங்கையோட வந்தா வயிற்றுச்சலா இருக்குதுல்ல. யாரு கஷ்டப்பட்டது? நீயா குழந்தைகளா? எல்லாரும் தான். ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னா பிரைஸுக்கு எங்க போறது? என்ன இருந்தாலும் மனசு ஆற மாட்டாங்குது. தண்ணியை ஊத்தி அமுத்து ஆறி போகும். அது சரி, இந்த சமயத்துல காசு எங்கிருந்து வந்தது? கடன் கொடுக்க ஆளா இல்ல. கடன் வாங்கி துணி எடுக்கணுமாக்கும். அப்படி என்ன அவசரம்? கைக்கு காசு வாரதெப்ப, துணி எடுக்கிறதெப்ப? கீழே உஞ்சவிருத்தி கிழவரின் மிருதங்க தாளம் கேட்டது. கார்மேக வண்ணனின் லீலைகளை நெஞ்சுருக பாடிக்கொண்டிருந்தார். எப்போதாவது மைதானத்தை வலம் வந்து குரலை தூவிவிட்டு போவார். அவர் இருளில் மறைந்த பின்பும் பாடலும் தாளமும் உலவிக் கொண்டிருக்கும். இவ்வளவு காலமாக அவருக்கு போட்டியாக யாரும் வந்ததில்லை. அவன் குழந்தைகளை அழைத்தான். அம்மு, தாத்தா வந்திருக்காரு பாரு. இருவரும் ஓடி வந்தனர். அவன் ஆளுக்கு ₹1 கொடுத்தான். அதை அம்மா அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டாள். டப்பால 2 எட்டனா எடுத்துட்டு போங்க. அவன் ஆச்சரியமாக பார்த்தான். வழக்கமா கொடுக்கறது தானே, இனிமே இதுதான் வழக்கம். திரும்பி வந்த குழந்தைகளுக்கு புது உடையை பார்த்ததும் பெரிய பரிசு கிடைத்த பூரிப்பு. அதை அணிந்து அழகு பார்த்து அழகு காட்டி சண்டையிட்டு சமரசமாகி ஆடி அடங்க அதிக நேரமானது. குட்டி புதுசிலேயே தூங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையில் ஐயப்ப பக்தர்கள் துயில் எழுப்பினார்கள். முரசுகளின் கணுக்கணுவான தாளமும் அதை மொத்தமாக பிடித்து வைத்து குப்பென்று மடை திறக்கும் ராட்சச ஜால்ராவின் முத்தாய்ப்பும் பம்பா நதி போல் பாய்ந்து வந்தது. சபரிமலை தேடும் அந்த ஓங்கார நாதம் தேய தேய வீட்டுக்குள் வானொலியின் இசை மெல்ல பரவியது. அவன் பக்தி பாடல்களை கேட்டவாறு படுத்திருந்தான். ஒருவர் கல்வாரி மலையிலிருந்து கணீரென்று அறைகூவினார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இன்னொருவர் மெக்காவிலிருந்து உருகினார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. மற்றொருவர் சுவாமிமலை சுவாமிமலை என்று நடுக்கத்தில் உச்சிக்கு ஏறிக்கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் உதறித் தள்ளிவிட்டு கானகத்திற்கு ஓடி ஒளிந்து கொள்ளணும் போலிருந்தது அவனுக்கு. அப்போது சமையலறைக்குள்ளிருந்து அசரீரி வந்தது. பாட்டு கேட்டது போதும், பாடத்தை எடுத்து படிங்க. அவன் அவசரமாக எழுந்து போய் வானொலியை நிறுத்திவிட்டு முகங்கழுவப் போனான். பள்ளிக்கூடம் தந்த பாட்டு புத்தகங்கள் உரல் ஓரம் குப்பை கூடையில் கிழிந்து கிடந்தன. நீரினால் தூக்கக் கலக்கத்தை போக்கிவிட்டு வரும்போது ஒரு மூலையில் அமர்ந்திருந்த அம்மு பாடத்தை ஸ்லோகமாகச் சொல்லிக் கொண்டிருந்தாள். அலமாரிக்கு முன்னால் மண்டியிட்டிருந்த குட்டி
கண்ணாடியை ஒருமுறை வெறித்துவிட்டு பைக்குள் பாரத்தை திணிக்க ஆரம்பித்தான். கண்ணாடியில் கோகுல கண்ணன் குழல் ஊதிய இடத்தில் அவன் நேற்றிரவு கஷ்டப்பட்டு கட்டமிட்டு எழுதிய கால அட்டவணை ஒட்டியிருந்தது.